ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கணும், மாநிலத்துடைய சுயாட்சின்னு ஒன்று பேசுகிறோம்ல, அந்த மாநில சுயாட்சின்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது தான் பிஜேபியோட வேலை, ஆர்எஸ்எஸோட வேலை. நீங்கள் இன்றைக்கி காஷ்மீர் ஆர்டிகல் 370 திரும்ப பெறும்போது என்ன சொன்னீங்க? இதே மாதிரி அதோட மாநிலத்திற்கான இருந்த உரிமையை பறிச்சிங்க. நீங்கள் டெல்லி மாநிலத்துக்கு உரிமை வேணும்னு கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க? அதோட மாநில உரிமையை பறிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரீங்க. உச்சநீதிமன்றம் இல்லை தப்புன்னு சொன்னால் திரும்பவும் நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டி அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கீங்க? இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களையும் நீங்கள் முட்டாளாக நினைச்சா எப்படி? அப்போ நீங்கள் மாநிலத்துக்கான உரிமை கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்துக்கான கட்டமைப்பையும் நீங்கள் சீர்குலைக்கிறீங்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நீங்கள் கேள்விக்குறியாக்குறீங்க. இன்றைக்கி உங்ககிட்ட மெஜாரிட்டியே இல்லை. வக்ஃப் போர்டு பில்லு மாதிரி திரும்ப தான் அனுப்பப்படும். வக்ஃப் போர்டு பில்லு ஒன்று எடுத்துன்னு வந்தீங்களா, அதெல்லாம் உங்களை பாஸ் பண்ண செய்ய முடிஞ்சுதா? நிறுத்தி தானே வச்சிருக்கு, அது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு தானே போயிருக்கு. தேர்தலுக்கு கூடுதலாக செலவாகுது, நேரம் விரயமாகுது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி செலவை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம், நடத்தட்டும், இருக்கிற நடைமுறையை தொடரட்டும் அப்படின்னாலும் அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஓட்டு போட அவங்கள மக்களை வரவழைக்கிறதே பெரிய சவாலாக இருக்குது, சும்மா சும்மா அவங்கள கூப்பிட முடியல. இல்லை சார், இப்போது நீங்கள் நல்லாட்சி மோடி அவர்கள் கொடுத்துருந்தாங்கன்னா வாக்கு ஓட்டு போட போகிறாங்க. மோடி மேலே நம்பிக்கை இல்லை, மோடி செய்கிற தில்லுமுள்ளு மேலே நம்பிக்கை. மோடி இன்றைக்கி இவிஎம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வளர்ந்த நாடான அமெரிக்காவே இன்றைக்கி ஓட்டு சீட்டு முறையில் தான் தேர்தல் நடத்துது. இன்றைக்கி நீங்கள் இவிஎம்னு சொல்கிறீங்க, எப்படி அது? இன்றைக்கி கடைசியாக நடைபெற்ற மகாராஷ்டிரா இவிஎம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனால் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பேசாமல் கொண்டாடுறீங்க, தோந்துட்டா இவிஎம் மேலே குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றமே. இல்லை சார், நீங்கள் வெற்றி சரத்பவாரே என்ன சொல்கிறாரு, ஆதாரம் இல்லாமல் நான் எப்படி குறை சொல்கிறதுங்கிறாரு. மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய அணி தோல்வியை சந்திச்சுது, பெரிய அளவு அவர் எதிர்பார்த்ததை விட கிடைக்கல. இப்போ எல்லாருமே இவிஎம்மை குறை சொல்கிறாங்க அங்கே. அப்போ அவரே என்ன சொல்கிறாரு, ஆதாரம் இல்லாமல் நான் எப்படி புகார் கொடுக்க போகிறேன். இல்லை, இப்போது சரத்பவார் நான் யதார்த்தமாக ஒரு விஷயம் கேட்குறேன் சார். இன்றைக்கி மக்கள் மோடியை புறக்கணிக்கிறதுக்கு, பிஜேபியை புறக்கணிக்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்குது சார். வேணுன்றதுக்காக ஒரு 4 காரணம் சொல்ல முடியுமா சார்? விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், அந்நிய கையிருப்பு குறைஞ்சிருக்கு, நீங்கள் உணவில் மிகப்பெரிய தேக்கம் வந்திருக்கு, இன்றைக்கி ஜிடிபி மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கு, எல்லைகள் மிகப்பெரிய கேள்விக்குறையில் இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக மோடி ஆட்சிக்கு அப்புறம் எதுவுமே உண்மையாக எதுவுமே சரியில்லையே சார். நீங்கள் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க நம்புகிறாங்க இவங்க?